ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி 2 பொண்ணுங்களும் ஸ்கூல் போய்ட்டு வந்தோடனே எனக்கு சப்பாத்தி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இப்போவே நான் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு மதியானமாக ஆரம்பிச்சிட்டேன் ஒர்க்கை. வீட்டில் வந்து பசலைக்கீரை இருந்துச்சுங்க, செடி பசலை நல்லா வளர்ந்துருந்துச்சு. ஸ்கூலுக்கு வந்து கீரைகள்லாம் சீக்கிரம் கொடுத்து விட முடியறதில்ல. காலை நேரத்தில் 7 மணிக்கெலாம் ரெடி ஆக முடியல. அதனால் வேண்டிட்டு இன்றைக்கி பசலைக்கீரையை எடுத்தாச்சு, செடி பசலை. அதோடு சேர்த்து பாலக்கீரை கொஞ்சம் இருக்குங்க தொட்டியில். அந்த கீரையும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ 2யும் சேர்த்து வச்சு இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு கிரேவி மாதிரி பண்ணலான்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன். 2 கீரை சேர்ந்தால் தான் ஒரு கிரேவிக்கு சரியாக வரும். அதனால் பசலைக்கீரையும் இதையும் எடுத்துட்டேங்க. பாலக்கீரை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன இலையாக தான் இருக்குது. காரணம் இது 2-3 டைம் இதுலேருந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். இது 3வது டைம் இருக்கும் நான் பண்ணுறது. அதனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் வந்துச்சு. வேறு நான் செடி வைக்கணும், விதை வாங்கி போடணும். இப்போதைக்கு உருளைக்கிழங்கோடு சேர்த்து இதை செய்ய போகிறேங்க. உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் பூண்டு தட்டி போட்டுட்டுங்க. அதில் மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, சோம்பு, கிராம்பு இது எல்லாத்தையுமே அதிலையே போட்டு பொரிய விட்டுட்டேங்க. இதோட நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் போட்டிருந்தேன். இது கிரேவி பதத்துக்கு வரும்போது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிட்டு. கரம் மசாலா பொடி இல்லாதனால பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையுமே அப்படி இப்படி நான் போட்டுட்டேன். இதோட வெங்காயம் நல்லா சாப் பண்ண வெங்காயத்தையும் போட்டுட்டுங்க. இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிட்டேங்க. இதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த கீரைகள்லாம் இருக்கு இல்லையா, 2 கீரையும் அதையும் போட்டு சேர்த்துட்டேன். இது நல்லா வதக்கி விட்டுட்டா அதிலே கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா, அதுலேயே இது நல்லா வதங்கிடும். இதில் இப்போ தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டுட்டேங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டாதணும். ஏன்னா வந்து இன்னும் எல்லாமே சேர்த்து இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து வேகணும் இல்லையா, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டேன். இது ஒரு பக்கம் கொதிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நான் மூடி வச்சிட்டேங்க. இப்போ வந்து தோசைக்கல்ல எடுத்து வச்சுட்டு இப்போ சப்பாத்தி மாவும் முன்னாடி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நெஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்து சப்பாத்தி ரவுண்ட் ஷேப்பில் வரவே வராதுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரியும் என்னோடய சப்பாத்திலேயே நான் கொண்டுட்டு வந்துடுவேங்க. அந்தளவுக்கு தான் என்னுடைய சப்பாத்தியோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இது கிரேவி பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ சப்பாத்தியை பீஸாக கட் பண்ணி ஹாட் பாக்ஸ் போட்டு எடுத்து வச்சுருங்க. பிள்ளைங்க 2 பேரும் வந்தோன்னா சாப்பிட சொல்லிவிட்டு. ஆனால் அவங்க வந்து பார்த்துட்டு, இது ஏம்மா பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க சப்பாத்தியை, புதுசாக டிஷ்ஷு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவான்னு சொல்லி மொக்க பண்ணிட்டுட்டாங்க.